பாஜக மாநில தலைவர் பதவிக்கான விருப்ப மனுவை நயினா நாகேந்திரன் தாக்கல் செய்கிறார். அதை நேரலையாக பார்த்து வருகிறோம். மாநில பாஜக தலைவர் பதவிக்கான விருப்ப மனுவை நயினா நாகேந்திரன் தாக்கல் செய்கிறார். அதை நேரலையாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினா நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினா நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். இது தொடர்பான முழு விவரங்களையும் வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், தற்பொழுது நயினா நாகேந்திரன் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. பாஜக மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் தலைவர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை இன்றைய தினம் மாநில தலைமை அலுவலகத்தில் வழங்கலாம் என மாநில துணைத் தலைவரும் இந்த தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரியுமான சக்கரவர்த்தி நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் விருப்ப மனுவை வழங்குவதற்கான கால அவகாசம் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழக பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தங்களுடைய விருப்ப மனுவை கட்சியினுடைய தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தியிடம் வழங்கியிருக்கிறார். இந்த விருப்ப மனு பெறக்கூடிய நிகழ்வு சற்று நேரத்திற்கு முன்னதாக கமலாலயத்தில் இருக்கக்கூடிய 3வது மாடியில் தொடங்கி இருக்கிறது. கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தருண் சுக் மற்றும் கட்சியினுடைய தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி ஆகிய இருவரும் இணைந்து இந்த விருப்ப மனு பெறக்கூடிய நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஜனநாயக முறைப்படி நடத்தப்படும் எனவும் கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய விரும்பக்கூடிய நபர்கள் அளிக்கக்கூடிய அந்த விருப்ப மனு உரிய பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாளை தினம் மாலை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என கட்சியினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி சக்கரவர்த்தி சற்று நேரத்திற்கு முன்னதாக அறிவித்திருக்கிறார். நயினா நாகேந்திரன் இந்த மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்பி தன்னுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யும் போது அவரோடு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தற்போதைய தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அகில இந்திய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உட்பட கட்சியினுடைய பல்வேறு மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் நபரின் அடிப்படையில் 10 வருடங்கள் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளும் கட்சியினுடைய தேர்தல் அறிவிப்பு மூலமாக வெளியாகி இருந்தன. அதோடு சேர்த்து கட்சியை சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் இந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்பக்கூடியவர்களுக்கு தங்களுடைய முன்மொழிவை வழங்க வேண்டும் என அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உட்பட பலர் இந்த நயினா நாகேந்திரனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் நயினா நாகேந்திரனுடைய விருப்ப மனுவில் முன்மொழிந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் என்பது 4 மணியோடு நிறைவடைய இருக்கிறது. மாநில தலைவர் பதவிக்காக மட்டுமல்லாமல் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. மாநில தலைவர் பதவிக்கு தற்போது நயினா நாகேந்திரன் தன்னுடைய விருப்ப மனுவை வழங்கியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஒருவேளை மற்ற தலைவர்கள் போட்டியிட விரும்பினால் அவர்களும் தங்களுடைய விருப்ப மனுக்களை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள்ளாக வழங்க வேண்டும் என கட்சியினுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. இதனை தாண்டி 2வதாக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சிக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி வாய்ந்த பல்வேறு நபர்கள்